சாஸ்கே சொல்றான், "நான் லீஃப் வில்லேஜுக்கு எதிரா நிக்கணுமா? இல்ல லீஃப் வில்லேஜ் கூட நிக்கணுமான்னு நீங்க சொல்ற பதில வச்சு தான் என்னால முடிவு பண்ண முடியும்னு" சொல்றான். எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு உரைச்சிமாரு யோசிக்கிறான் சாஸ்கே சொன்னத பத்தி. சாஸ்கே கேட்குறான், "உரைச்சிமாரு நீ ஒரு நாள் லீஃப் வில்லேஜ் அழிக்குதுன்னு நெனச்ச. அது ஏன் நீ அப்படி அழிக்க நெனச்சன்னு" ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்கான் உரோச்சிமாருகிட்ட. அதுக்கு சாஸ்கே, "நீ வந்து ஒரு லீஃப் வில்லேஜ அழிக்கிறது உன்னோட விருப்பம்னு சொல்லியிருந்தான். ஆனா இது ஏதோ வேற காரணம்னு எனக்கு இப்ப தான் புரியுது." அது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். டக்குன்னு டோபி நம்ம டென்ஷன் ஆகிட்டு, "என்ன லீஃப் வில்லேஜுக்கு இதெல்லாம் செயல்பட பார்த்தியா? அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா உன்னை விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஸை இது பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பவரே பயங்கரமாக அப்படியே அந்த இடமே அதிரும். அவர் ஒரு ஒன் ஃபிங்கரை தான் தூக்குவார். அப்படியே அந்த ஃபோர்ஸ் அப்படியே அந்த எதிர்க்க சாஸ்கேவை அடிக்கும். டக்குன்னு அஷிராமா டென்ஷன் ஆகிட்டு டோபி ராமான்னு கத்துவார். அவரோட பவரும் வந்துடும். 2 பேர் பவரும் சேர்ந்து பயங்கரமாக அந்த இடமே பயங்கரமாக ஆடும். டக்குன்னு உரோச்சிமாரு வந்து சீல் பண்ணலான்னு ரெடியாக போய்ட்டார். "பேசிட்டு தான்டா இருந்தோம், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க" அப்படின்னு இவனும் சுகட்சுவும் பயந்துட்டான் டக்குன்னு ஒரு செகண்டில். அப்புறம் 2 பேரும் பயங்கர பவரில் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடம் பார்க்கவே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். டக்குன்னு ஹஷிராமா செஞ்சு வந்து, "உன் விரல்ல கீழே இருக்கு" அப்படின்னு டோபிராமா பார்த்து சொல்லுவார். டோபிராமா இறக்கிடுவார். டக்குன்னு ஹஷிராமா செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. "என்னடா நடக்குது இங்கேன்னு?" இவர் எப்பவுமே ஃபன்னாக பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, "என்ன ஏன் நடக்குது? திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க" அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் உயிரே வந்திருக்கும் தேர்ட் லார்டுக்கு. மினாட்டோ சொல்லுவார், "இந்த பில்டிங்கே இடியே வந்திருக்கும் போல இந்த பவரால்" அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருப்பாரு. உடனே ஹஷிராமா செஞ்சு சொல்லுவார், "சாஸ்கே உனக்கு நல்ல அண்ணன் கிடச்சிருக்கான்டா. அவன் என்னோட நல்ல திறமைசாலியான ஷினோபியா இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. "இப்போ நான் வில்லேஜை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்குமே" அப்படின்னு ஹஷிராமா செஞ்சு சொல்லிட்டு இருப்பாரு. "சீக்கிரம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க" அப்படின்னு உரோச்சிமாரு சொல்லுவான். "நம்மளுக்கு டைம்லாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உரோச்சிமாரு திருப்பி. "அப்படியா, ஏன் டைம் இல்லை?" அப்படின்னு லார்ட் தேர்ட் கேட்டிருப்பாரு. ஏன்னா மாதரா திருப்பி என்ட்ரி கொடுத்துறாரு, "நம்ம வேர்ல்டு வாருக்கு நடுவில் இருக்கோம்" அப்படின்னு. எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. "இது மாதராவா?" அப்படின்னு. அப்புறம் பயங்கரமாக டென்ஷனில் இருப்பாங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க.